நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து ஜூன் 24 திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து ஜூன் 24 திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. ஜூன் 24 திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. யாருடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது? யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. நீட் தேர்வில், அதாவது இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் 63 மாணவர்கள் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திமுக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக ஆரம்பத்திலிருந்தே நீட் தேர்வு மோசடி என்றுதான் தெரிவித்து வந்ததாகவும், அதே போல நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றத ஒரே இயக்கமாக தொடர்ந்து தெரிவித்து வந்தது திமுக என்றும் திமுக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதனை எதிர்த்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக மாணவரணி சார்பாக நடைபெற இருப்பதாக தற்பொழுது மாணவரணி செயலாளர் எழிலன் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நீட் தேர்வு என்பது ஏழை எளிய மாணவர்களின் தகுதி என்ற பெயரில் மருத்துவ கல்வியை பயன்படுத்த விடாமல் தொடர்ச்சியாக செய்து வருவதாகவும், இந்த நிலையில் இதனை எதிர்த்து திமுக தொடர்ச்சியாகவே ஆட்சிக்கு வந்ததிலிருந்தும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதுமே தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்ததாகவும், இந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை எதிர்த்து தற்பொழுது திமுக சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் வரக்கூடிய ஜூன் 24 கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருப்பதாக திமுக மாணவர் அணி சார்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணவர் அணியின் செயலாளர் இந்த ஆர்ப்பாட்டம் அவர் தலைமையில் நடைபெறும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இளநிலை மருத்துவ நீட் நுழைவுத் தேர்வு என்பது மே 5 நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் 4750 மையங்களில் நடத்தப்பட்டிருந்த நிலையில் 24 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தார்கள். இந்த நிலையில் 14 வெளியிடப்படும் என்ற அவர்களின் முடிவு என்பது தேர்தல் முடிவு வெளியிடும் அன்றே வெளியிடப்பட்டது. ஜூன் 4 வெளியிடப்பட்ட நிலையில் இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது என்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இதனை எதிர்த்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.